இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷம் மத்தவங்களுக்கு நன்மை செய்யறது மூலமா கிடைக்கிற மன மகிழ்ச்சி தான். நம்மளால மத்தவங்களுக்கும் நம்ம மனசுக்கும் மகிழ்ச்சி கிடைக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443063294 0443042777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் ருத்ரன் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர், இங்க நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்ததுக்கு. இப்போ முதலாவதா திருச்சியில இருந்து லில்லி இணைப்புல இருக்காங்க. லில்லி வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ லில்லி சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் மேடம், ஸ்டார்ட் பேசுறேன். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம்மா. சார் எனக்கு எந்த வேலையிலுமே கான்சென்ட்ரேஷனே பண்ணவே முடியல. எந்த வேலை பார்த்தாலும் அதை விட்டுட்டு வேற எதையாவது சிந்தனையில இருக்கேன். திருப்பி அந்த வேலைக்கு போயிட்டா கூட வேற சிந்தனையில ஈடுபடுறேன். ஆனா எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால ஈடுபடவே முடியல. அது மனவியாதியா சார்? வந்து அந்த வாழ்க்கையோட அந்த சூழ்நிலை பொறுத்த விஷயமா, எல்லா விஷயத்திலுமே கான்சென்ட்ரேஷன் இல்லையா, இல்ல சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல இல்லையான்னு பாருமா. என்ன வேலை செய்யறமா? என்னென்ன விஷயம்? சமையல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா? சமையல் பண்ணனாக்கா வேற எங்கேயாவது சிந்தனை போயிடுது. வீட்டுல வந்து வெளியில போகணும், வெளியில வரணும், அது யாரையாவது வருவாங்க போவாங்க, அவங்கள பாக்கணும். அப்படி அங்க போயிட்டோம்னாக்கா அதை விட்டுட்டு வேற சிந்தனை. அப்படி அதுல கரெக்டா அவங்க முகத்தை பார்த்து பேசவே முடியல என்னால. பேசிக்கா வாழ்க்கையில நமக்கு வந்து வேற ஏதாவது அதிகமான இறுக்கமான விஷயங்கள் இருந்ததுன்னா, வீட்டுல பிரச்சனைகள் இருந்ததுன்னா, ஆர் வேற ஏதாவது விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமா பட்டதுன்னா அதுதான் மனசுல ஓடுமே தவிர, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் மேல அதுதான் வழக்கமா செய்யறோமே, அதுல ஒரு அசரத்தை வரும், ஒரு அசட்டையா செய்வோம், அப்படியே வந்து கவனம் குறைய சான்ஸ் இருக்கு. பட் தொடர்ந்து கவனம் குறைந்து கொண்டே இருக்கிறது, மறதியும் கூட வருது, எதுலயுமே என்னால போக்கஸ் பண்ண முடியல, ஆனா எந்த வெளிப்படையான காரணமும் இல்லைன்னா அதுக்கு நிறைய பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருக்குமா. அப்ப டாக்டரை பார்க்கலாம். இப்போ பேசுறத வச்சு பார்த்தா பெரிய டிப்ரெஷன் இருக்கிற மாதிரியும் தெரியல, பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரியும் தெரியல. சோ எதெல்லாம் முக்கியமோ அதுல மட்டும் போக்கஸ் பண்ணா போதும். எதெல்லாம் முக்கியம் இல்லையோ அதுல ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்காது, கான்சென்ட்ரேஷனா வராது. இது ஒன்றும் பெரிய நோயெல்லாம் கிடையாது. இமீடியட்டா இந்த டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. லில்லி, இப்ப நீங்க டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வந்துடலாம். டாக்டர், இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ ஒரு 40 வயது 50 வயது பெரியவங்க ஒரு சிறிய சிறுமிகள் கிட்ட பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறதா சொல்லி, சோ அவ்வளோ நல்ல அனுபவமானவங்க, அவ்வளவு பெரியவங்க எப்படி அந்த சின்ன வயசு குழந்தைகிட்ட அந்த மாதிரியான ஒரு வன்முறையில அவங்களால ஈடுபட முடியுது? இதுக்கு என்ன மனநிலை? பேசிக்கா அது உள்ள இருக்கிற வக்கரம் தான்மா. அவனுக்கு இப்ப 50 வயசுல இந்த வக்கர உணர்ச்சி இருக்குன்னா, அவனுக்கு 15 வயசுல இருந்து அந்த உணர்ச்சி இருந்துதான் இருக்கும். அவனுக்கு வந்து இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த வயசை ஒரு காரணமா வச்சு, ஒரு சலுகையா வச்சு அந்த குழந்தைங்களோட ஈஸியா அவனால தொடர்பு கொள்ள முடியுது, அவங்கள ஏமாத்த முடியுது. அவ்வளவுதானே தவிர அவன் வயசுனால அவனுக்கு வந்து இது வந்ததுன்னு தெரியுது. பேசிக் இந்த வக்கரம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து வளர்ந்து வந்திருக்கு. இப்ப அவனுடைய வயசை அவன் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறான், அவ்வளவுதான். இப்போ அடுத்ததா சென்னையில இருந்து ரேவதி நம்ம இணைப்புல இருக்காங்க. ரேவதி சொல்லுங்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? அவர் டாக்டர் ருத்ரன் பேசணுமா? கண்டிப்பா பேசலாமா, சொல்லுங்கம்மா. சொல்லுமா டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என்னுடைய பொண்ணோட பிரதர்-இன்-லா அவர் வந்து எம்டி படிச்சிட்டு இருந்தாரு, மெரிட்ல படிச்சிட்டு இருந்தாரு. அவரோட இது வந்து படிப்போட அதாவது எல்லாமே யூஸ் டு கம் ஃபர்ஸ்ட் இட் சீம்ஸ். சோ இந்த இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பேப்பர்ல எல்லாமே வந்தது. பட் என்னன்னா அவர் வந்து இதுலயே அந்த கமிட் பண்ணிட்டாரு அந்த இதுல கார்ல. இது வந்து என்ன காரணம்ங்கிறது எங்களால பேப்பர்ல இதுல எல்லாம் ரொம்ப என்னென்னவோ போட்டாங்க, லவ் ஃபெயிலியர், திஸ் அண்ட் தட் என்னென்னமோ எல்லாம் வந்தது. ஆனா இன்னைவரில எங்களால இப்பதான் 31 தான் கமிட் பண்ணது அவரு. ஆகஸ்ட் 31 நைட் மிட் நைட். அவரோட படிப்போட இதுவா, ஏன்னா எல்லாமே அவர் மெரிட்ல தான் படிச்சாரு, நல்ல இதுல வந்தாரு. அவரோட அந்த படிப்பு அவரை இந்த மாதிரி ஆகிடுச்சா? இல்லம்மா, எந்த படிப்பும் யாரையும் வந்து சாகடிக்க வைக்காது. பேசிக்கா நல்லா படிக்கிற பையன், மெரிட்ல மார்க் வாங்கிட்டு வந்த பையனுக்கு இப்ப படிக்கிறது வந்து ஒரு பெரிய சிரமமா இருந்திருக்க சான்ஸே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி மேல் பட்டப்படிப்பு எம்டி எல்லாம் படிக்கிற அளவுக்கு ஒரு பையன் இருக்கான்னா, அந்த பையனுக்கு வந்து இதுக்குள்ள வந்து எந்தெந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும், எந்தெந்த டீச்சர்ஸோட எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும், எந்த ஸ்டாஃபோட எப்படி ரிலேட் பண்ணிக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா அவனுக்கு இதுக்குள்ள தெரிஞ்சிருக்கும். அதனால இது
ஒரு காரணம், படிப்பு ஒரு காரணமே கிடையாதுமா. தனிப்பட்ட காரணங்கள், அந்த காதலா இருக்கலாம், ஆர் அவனுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருந்து அவனுக்கே அது தெரியாம இருந்திருக்கலாம். அவன் MD வேணா படிக்கட்டும், MS வேணா படிக்கட்டும், MBBSக்கு அப்புறம் யாருமே சைக்காட்ரின்ற ஒரு வார்த்தையை கூட அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியில தொடர்றதே கிடையாது. இதனால்தான் சைக்காட்ரிஸ்டுக்கான மருந்துகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி கூட பிற துறையில இருக்கிற டாக்டர்ஸ்க்கு அதிகமா தெரியறது இல்ல. பொதுவா இதெல்லாம் தூக்க மாத்திரை, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறது இந்த காரணத்தினால்தான். சோ இந்த பையனுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருந்தா கூட அவனுக்கு வேற, அவனுக்கு ஒரு கேன்சரே இருந்தா கூட அவனால ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஏன்னா அவன் சப்ஜெக்ட் அது. பட் அவனுக்கு டிப்ரெஷன் இருக்கா, அவன் அதை கண்டுபிடிக்காம விட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிவியர் டிப்ரெஷன்ல காரணமே இல்லாம ஒரு டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷனோட அறிகுறிகளை சுத்தி இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கணும். டிப்ரெஷனோட அறிகுறிகளை இதை ஒரு வாய்ப்பா வச்சு மற்றவங்களுக்காகவும் நான் சொல்றேன். ஆரம்பத்துல முதல்ல தூக்கம் சரியா இருக்காது, கவனம் சிதறும், எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் குறையும், ஏற்கனவே செய்து வந்த வேலைகள் இப்ப செய்யறதுக்கு சிரமமா இருக்கும், தன்னுடைய பேசிக் உடல் பராமரிப்பு, இந்த ஷேவ் பண்றது, நீட்டா ட்ரெஸ் பண்றது, இதுலலாம் கூட ஒரு சிரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக அவங்க முகத்துல ஒரு சோகம் படரும், ஒரு வெறுமை இருக்கும், மத்தவங்கள இருந்து தனித்து ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. படிப்படியா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விதத்திலயும் அவங்களுக்குள்ள ஒரு குறுகல் ஏற்படும். இதுதான் டிப்ரெஷனுக்கான அறிகுறிகள். இது யாருக்காவது இருந்தா அவங்கள உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை முடிவுகள் ஏற்படாம இருக்கும். பட் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இந்த தற்கொலைக்கு படிக்கிறது ஒரு காரணமே கிடையாது. இப்ப அடுத்ததா கடலூர்ல இருந்து செல்வம் இணைப்புல இருக்காரு. செல்வம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நான் பையனை பத்தி பேசணும். சொல்லுங்க செல்வம். என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான். சரிங்க. இப்ப ரொம்ப மைண்ட் ரொம்ப ரொம்ப பிளாங்கா இருக்குன்னு சொல்றான். அதாவது மைண்ட் சுத்தமா வேலை செய்யல. எந்த வருஷம்? மார்க் எல்லாம் கம்மியாங்கிறான். எந்த வருஷம் படிக்கிறான்? செகண்ட் இயர் சார். ஓகே. ஸ்கூல்ல எல்லாம் நல்லா படிச்சானா? ரொம்ப ஓவர்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலா தான் படிச்சிருந்தாங்கல்ல. எவ்வளவு மார்க் வாங்கினா? என்ன சார்? ஸ்கூல்ல எவ்வளவு மார்க் வாங்கினா பிளஸ் 2ல? 750 மார்க். 750 மார்க் வாங்கின பையனை இன்ஜினியரிங் சேர்த்தாக்க அவன் கஷ்டப்படத்தான் செய்வான். அதுல என்ன பிரச்சனை? சரி படிக்கிறேன்னு சொன்னா சரி சேர்த்து விட்டுட்டாங்க. இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்றான். என்ன செய்யறாங்க? அவனுடைய சக்தி 750 மார்க் வாங்குற அளவுக்கு தான் இருந்திருக்கு. 1000க்கு மேல வாங்குற பசங்க தான் இன்ஜினியரிங்ல போய் சமாளிக்க முடியுது. சோ அவனுக்கு முடியாத ஒரு விஷயத்த அவன் எடுத்துக்கிட்ட பிறகு அது முடியலன்னு வருத்தப்படுறது ரொம்ப நியாயமான வருத்தம் தான். சோ எதெல்லாம் அவனுக்கு சிக்கலா இருக்கு? லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமா இருக்கா, இல்ல சப்ஜெக்ட்ல மட்டும் தான் கஷ்டமா இருக்கா, வேற எக்ஸ்ட்ரா எங்கன்னா டியூஷன் போய் இன்னும் கொஞ்சம் கத்துக்க முடியுமா? இதெல்லாம் தான் நீங்க கவனிக்குமே தவிர இது ஒரு நோய் நீங்க எடுத்துக்க கூடாது. இது காலத்தின் கட்டாயத்துல நீங்கள் உருவாக்கி வைத்த ஒரு பிரச்சனை. எந்த பையனுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது நீங்க பொறுப்பா கவனிச்சு பண்ணிருந்தீங்கன்னா, அவன் ஆசைப்படுறான்றதுக்காக உங்ககிட்ட காசு இருக்குன்றதுக்காக ஒரு சீட் வாங்கி கொடுக்கறது அவனோட வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. இதை எல்லா பெற்றோரும் தயவு செஞ்சு கவனத்துல வச்சுக்கோங்க. செல்வம், இப்ப டாக்டர் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். டாக்டர், இப்ப நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரிதான் இருக்காங்க. பிளஸ் 2ல மார்க்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பையனுக்கு ஒரு துறை பிடிக்கும், பெற்றோர்களுக்கு துறை பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச துறையில பையனை சேர்த்துறதும், இல்ல பையனுக்கு பிடிக்காத துறையில அவங்களை சேர்த்துறதும் நிறைய இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் உங்க பேரண்ட்ஸ்? எவ்வளவு சொன்னாலும் நம்ம பேரண்ட்ஸ் மாற போறது இல்ல. அவங்க மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ தான் உலகத்துல வேலை, வேற வேலையே கிடையாதுன்ற மாதிரி. அதனாலேயே நிறைய பசங்களை அனாவசியமா அவங்களுக்கு பிடிக்காம இந்த துறையில சேர்க்கறாங்க. அப்படி சேர்க்கிற பசங்க அந்த துறையில நிச்சயமா ஜெயிக்கவும் போறது இல்ல, அதுல பிரகாசிக்கவும் போறது இல்ல. இது அவங்க எப்ப புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், மனசோர்வு அப்படிங்கறது அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மனசோர்வு அப்படிங்கறது எதனால வருது, என்னென்ன அறிகுறி? முன்னாடி தானே ஒரு லிஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸே சொன்னேன். அதுதான் மனச்சோர்வு, டிப்ரெஷன் தான் மனச்சோர்வு. இப்போ இன்னைக்கு இருக்கிற டீனேஜ் பசங்க நிறைய பேர் வேலை கிடைக்காம வீட்ல இருந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் என்னடா நம்ம பையன் இன்னும் வேலைக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல அவங்கள தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிட்டு இருக்கிறதும் இருப்பாங்க. அந்த நிலையில அந்த பசங்களை எப்படி பேரண்ட்ஸ் அணுகணும், அவங்களுக்கு வழிமுறைகள்? பேசிக்கா அவன் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல, ஒரு நைட் டியூட்டி தான் கிடைக்குது, வெறும் ஒரு கால் சென்டர் தான் கிடைக்குது, ப்ராப்பர் ஐடி கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கிற பசங்களை இந்த நேரத்துக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் டெம்பரரியா பார்ட் டைமா ஏதாவது வேலைக்கு போமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்கரேஜ் பண்ண முடியும். அது கிடைச்சாதான் நான் போவேன் அப்படின்னு வீட்டுல வெட்டியா ஒரு பையன் உட்கார்ந்துருந்தானா அவனுக்கு ஒரு பெரிய கேப் விழுந்துரும். வேலை செய்யறது அப்படின்ற ஒரு சிஸ்டம், டிசிப்ளின் எல்லாமே இல்லாம போயிடும். இப்ப அடுத்ததா ஈரோட்ல இருந்து தீபா நம்ம இணைப்புல இருக்காங்க. தீபா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் வணக்கம் மேடம், நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா.
கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு சொல்லி டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறேங்க மேடம். சரிங்கம்மா, எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்கம்மா? 6 மாசம் 1 இயர் இருக்குங்க மேடம். என்ன டேப்லெட் எடுத்துக்கிறீங்க? மிட்டாஸ் 30 mg மேடம். சரிங்கம்மா. அடிபோசல் 20 mg மேடம். சரிங்கம்மா. அப்புறம் லோனசிப் 0.5 mg மேடம். ஓகேமா. சோ நான் இப்ப 6 மாசமா எடுத்துட்டு இருக்கேங்க மேடம். காஞ்சிபுரத்துல நான் மீனாட்சி மெடிக்கல்ல பாத்துட்டு இருக்கேங்க மேடம். சரி, என்ன பிரச்சனைக்காக நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைமா இருக்கு? அதுங்க மேடம், மனசு அடிக்கடி கஷ்டமா இருக்குங்க மேடம். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வந்ததுங்க மேடம், சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க மேடம். அதுக்காக தான் அந்த டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறேங்க மேடம். ஓகே, இப்போ டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். டாக்டர், அவங்க மனசு சரியில்லைன்னு 6 மாசமா என்ன டேப்லெட் கேட்டாச்சு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நிகழ்ச்சியில இந்த மாத்திரைகளை பத்தி பேசுறதே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க ஏதோ மனசுல கஷ்டமா இருக்கு, நான் மாத்திரை சாப்பிடறேன் நீங்க சொன்ன உடனே இதே மாதிரி சிம்டம் தானே எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு யார் வேணா போய் இந்த மாத்திரைகளை மடத்தனமா வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில முடிஞ்ச வரைக்கும் இந்த மாத்திரைகள் பெயர்கள் என்ன மாத்திரைகள் அப்படின்னு கேட்கறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுதான் மக்களுக்கு பிரயோஜனம். இந்த மாதிரி சொல்றதை வச்சு பார்த்தா அவங்களுக்கு டிப்ரெஷன் தான் இருக்கு. இது 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அடங்கி இருக்கணும். இப்போ முதல்ல இருந்த மாதிரியே இருந்ததுன்னா அதே டாக்டர் கிட்ட போய் இது எனக்கு சிம்டம் குறையில மாத்தி கொடுங்கன்னு தான் சொல்லணும். இதை ஒரு கேள்வி பதில் எல்லாம் அவங்க தீர்த்துக்க முடியாது. ஓகே, இப்போ டாக்டர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்கம்மா. நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், இப்போ திருமணத்திற்கு பிறகு நிறைய ஆண்கள் தன்னுடைய மனைவி வேலைக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இன்னைக்கு அந்த மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க ஏற்கனவே வேலைக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா நான் சம்பாதிச்சா போதும், நீ வேலைக்கு போவேனா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. சோ எதனால இந்த எண்ணம் ஏற்படுது? பேசிக்கா மனைவி வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, வேலைக்கு போயிட்டாக்கா மத்த ஆண்களோட பழகுவா, என்னை விட்டு போயிடுவா, அவளை நான் அப்படியே தக்க வச்சுக்க முடியாதுன்ற ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம். அதுதான். 2வது காரணம் பணம் சம்பாதிச்சா அவளுக்கு திமிர் வந்துடும், அதுக்கப்புறம் எனக்கு அடங்க மாட்டா அப்படின்ற இன்னொரு பயம் தான். இந்த மாதிரி மனைவி வேலைக்கு போக வேண்டாம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவனுக்கு அடிப்படையில் ஒரு பயம் இருக்கு, அவனுக்கு தன் மீதே நம்பிக்கை இல்லாம இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்ததா திருச்சியில இருந்து சையத் இணைப்புல இருக்காங்க. சையத், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ மேடம், என் பேர் சையத் மேடம். சொல்லுங்க சார். சார் மேடம், எனக்கு என்னுடைய 10 monthsக்கு முன்னாடி என்னுடைய ஃபாதர் இறந்துட்டாரு. சரிங்க. அதனால இப்ப கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடு, டிப்ரெஸ்ட், புவர் ஸ்லீப்பா இருக்கு, தூக்கம் சரியா இல்ல. மற்றபடி அப்பா விட்டுட்டு சென்ற பணிகள் இந்த பைனான்சியல் ப்ராப்ளமும் மற்றபடி ப்ராப்பர்ட்டிஸையும் கவனிக்கிறதுக்கு ரொம்ப ஈடுபாடு என்னால காட்ட முடியல மேடம். 10 மாசமாவே எப்படி இருக்கா? ஆமாங்க சார். அதாவது மேபி ஒரு இந்த 8 months அப்படிதான் சார் இருக்கு. ஓகே, ஏன் இது வரைக்கும் யாரையும் போய் பார்க்கல? இல்லைங்க சார், நம்ம வீட்டுல அந்த அளவுக்கு நம்ம முடியல, எதுக்கும் வெளிப்படையா யார்ட்டையும் பேச முடியல. மதர்ட்டியோ மை பிரதர் இது வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, ஒரு டாக்டரை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் மனநல மருத்துவர்கள் இருக்காங்க. மற்ற ஊருங்க மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனநல மருத்துவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஸோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு உதவி செய்ய முடியும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு அப்புறம் வரக்கூடிய மனச்சோர்வு, வருத்தம், கவலை இதெல்லாம் ஒரு 3 to 4 மாசத்துக்குள்ள முடிஞ்சு போயிடணும். மேக்சிமம் இருந்தா கூட 6 மாசம் தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்ததுன்னா அது ஒரு தீவிரமான மனச்சோர்வின் அறிகுறியா ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால உடனடியா அதுக்கு மருந்துகள் அவசியமாகும். நீங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் போய் பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தா போய் பாருங்க. அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையில போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா மாவட்டங்களிலயும் இருக்கு. அதனால கண்டிப்பா போய் பாருங்க. சையத், இப்ப டாக்டர் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவரலாம். வாழ்க்கையில திட்டமிட்டு எதுவுமே நடக்கலன்னா அடுத்த நகர்தலுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளாம ரொம்ப எளிதா வாழ்க்கையை நம்ம பழி சொல்லுவோம். முயற்சிகளை சாத்தியமாக்க, திட்டங்களை செயல்படுத்த மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 044306329994 0443427777. இப்போ அடுத்ததா சதீஷ் நம்ம இணைப்புல இருக்காங்க. சதீஷ், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சதீஷ். மேடம், இப்ப ரீசெண்டா ஒரு பிரதர் டெத் ஆச்சு மேடம், சூசைட் பண்ணிட்டாருங்க. சரிங்க. இப்ப அவர் 2 குழந்தைகள் மேடம். பையனுக்கு 5 வயசு, பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது மேடம்.
சரிங்க. இப்ப அது டெத் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரோட நினைவுகள் அவரோட ஞாபகம் அடிக்கடி வந்துட்டே இருக்கேன் மேடம். நமக்கு வந்து தூக்கங்கிறது சரியா இருக்கவே மாட்டேங்குது மேடம். 2:30 மணி 3 மணி 4 மணி வரையும் அவர் ஞாபகங்கள் சிந்தனைகள் அவருடைய பேசின விதங்கள் அதே ஞாபகம் இல்லாம நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அவர் இறந்து 2 மாசம் தான் ஆகுது. சரியா இருக்க மாட்டேங்குது. இறந்து 2 மாசம் தான் ஆகுதுன்னும் போது அந்த தாக்கம் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இப்போதைக்கு மாத்திரைகள் கொடுத்து ஒரேடியா அந்த நினைவுகள் எல்லாம் நம்ம அழிக்க முடியாது. நினைவுகளை எப்பவுமே யாரும் அழிக்க முடியாது. அந்த நினைவுகள் நம்மள வருத்தப்படாம நம்மள பாதிக்காம இருக்கிற அளவுக்கு தான் நம்ம ஆக்க முடியும். சோ இந்த 2 மாசத்துல படிப்படியா அது குறையற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம். இல்ல அதே மாதிரிதான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூட குறையல, இன்ஃபேக்ட் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாற மாதிரி இருக்குன்னா அப்ப வந்து அது உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டிய கட்டம். ஆரம்பத்துல தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான சில மருந்துகள் அவசியப்படலாம். இது கடையில போய் வாங்குற மாதிரி மருந்துகள் கிடையாது. வெறும் ஆன்டி டிப்ரெசன்டா மட்டும் பார்க்காம மனச்சோர்வுக்கும் தூக்கத்துக்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரியான மருந்து கலவை வந்து தேவைப்படும். அதை வந்து நீங்க ஒரு டாக்டரை போய் பார்த்தாதான் சரியா இருக்கும். ஆனா 2 மாசத்துல இந்த இழப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்குதுன்னா நீங்க வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இருக்குனாலயோ இல்ல இன்னும் அதிகமாயிட்டே வருது அப்படின்னாலோ நீங்க உடனடியா டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். சதீஷ், நீங்க டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். டாக்டர், இப்போ டீனேஜ் பசங்க வந்துட்டு அவங்களோட ஏஜ்ல வந்து நிறைய இடங்கள்ல போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய பழக்கத்துக்கு எல்லாமே வந்துடுறாங்க. அவங்க எதனால அப்படி செய்யறோம் அப்படிங்கிற நினைவு அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. இந்த சிறிய வயதிலேயே இந்த போதைப் பொருள்லாம் அவங்க பயன்படுத்துறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போதைப் பொருளை வந்து அவங்க ஆரம்பத்துல அதை அணுகிறதுக்கு காரணமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க, நாம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அதுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல தான் அது ஆரம்பிக்கப்படுது. சில மருந்துகள் வந்து வெகு சீக்கிரமே வந்து அவங்கள வந்து உள்ள இழுத்துக்கும், அதுல இருந்து வெளில வர முடியாம அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஸ்கூல் லெவல்ல அவங்க கான்சென்ட்ரேஷன் குறையிற மாதிரி இருக்கும், அவங்க பேசிக்கா நம்ம கிட்ட பேசுற விஷயங்கள்லாம் குறையிற மாதிரி இருக்கும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கனவு உலகத்துல போற மாதிரி இருக்கும், அவங்க கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி கிளேஸ்டா தெரியும். அது வந்து கரெக்டா இப்படி பேசி டிஸ்கிரைப் பண்ண முடியாது, விஷுவலா தான் அதை பார்க்க முடியும். கண்ணு ரொம்ப கிளேஸ்டா இருக்கும். அவங்களோட தூக்கம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். படிப்புல வந்து படிப்படியா அவங்க மார்க்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வச்சுதான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்ப அடுத்ததா உடுமலைப்பேட்டையில இருந்து ஆயிஷா இணைப்புல இருக்காங்க. ஆயிஷா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? நான் டாக்டர் பேசணும். சொல்லுமா. பேசுங்கம்மா. டாக்டர், எனக்கு மேரேஜ் 10 years ஆச்சு. எங்க ஹஸ்பண்ட்க்கு எனக்கு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா அவருக்கு அவரே அடிச்சுக்கிறாரு. கேட்டானா நீ அழுகாத உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது, என்ன நானே அடிச்சுட்டேன். என்ன விஷயத்துக்கு சண்டை வருது? சம்டைம்ஸ் ஜெனரலா ஏதாச்சும் ஒண்ணு கேட்டோம்னா ஏதாச்சும் நான் வாக்குவாதம் ஆச்சுன்னா அவர் இந்த மாதிரி அவரே கஷ்டப்படுத்திக்கிறாரு. இல்லம்மா, ஒரு வாக்குவாதம் வந்த உடனே கஷ்டப்படுத்திக்கல, உன் கண்ணுல அப்படியே நீர் வழியும் போதுதான் அவருக்கு மனசுல உதிரம் கொட்டி அவர் அடிச்சுக்கிறாரு இல்லையா? உன் கண்ணுல ஏமா கண்ணீர் வருது? அந்த அளவுக்கு என்னமா பிரச்சனை வருது? நான் ஏதாச்சும் பேசினாலும் சின்ன விஷயத்துல கூட என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருது. எதனாலுமே அவர் தன்னை அடிச்சுக்கிறத சரி பண்றதை விட உன் கண்ணுல சின்ன விஷயத்துக்கு எல்லாம் தண்ணி வருது இல்லையாமா? இததான் நம்ம ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். கொஞ்சம் எமோஷனல் டைப்னா. எமோஷனல் டைப்ன்றது பெருமையான விஷயம் இல்லையம்மா, அது சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது ஏதாவது திட்டினாலும் கோச்சாலும் எனக்கு சடனா கண்ணுல இருந்து தண்ணி வந்துருது. என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கண்ணுல டக்குன்னு தண்ணி வந்து அப்படியே கலங்கி கண்ணீர் வர ஆரம்பிச்சுன்னா எதிரில் இருக்கிறவங்க வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. இது ரொம்ப காலமா எல்லாரும் இந்த பொண்ணு எதுக்கு அழுகுறப்பா, வேணாப்பா, அதுகிட்ட வச்சுக்க வேணாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து என்ன பிரச்சனைனாலும் ஒதுங்கி இருக்கிறதால இது ஒரு சுலபமான தப்பிக்கிற வழியா உன் மனசுல வந்து பதிஞ்சிருப்போம்மா. ஆனா இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. இது வந்து காலப்போக்கில் வந்து உனக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே வரும். அந்த எதிர்பார்ப்புகளை உன்னால சமாளிக்க முடியாம போகும். அதனால இப்பல இருந்தே நான் அழமாட்டேன் அப்படின்றத ஒரு தீர்மானமா நீ வச்சுக்கணும். அழமாட்டேன்றதுக்கு இந்த மாதிரி யாராவது நம்ம பாதிக்கிற மாதிரி திட்டினாங்களோ இல்ல நமக்கு பிடிக்காத விஷயங்களை பேசினாலோ அந்த நேரம் உடனே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ற வழியை பாருமா. அழற வழியை இன்னில இருந்து நிறுத்தினாதான் ஒரு 3 மாசத்துக்குள்ள அழாம இருக்கிறதும் ஒரு பழக்கமாயிடும். எப்படி அழுது ஒரு காரியம் சாதிச்சுக்க முடிஞ்சதோ அப்படி அழாம காரியம் சாதிக்கிறது அப்படின்றத ஒரு 3 மாசத்துல கத்துக்கலாம். இப்போ அடுத்ததா திருப்பூர்ல இருந்து நீலகண்டன் இணைப்புல இருக்காரு. நீலகண்டன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்குதுங்க. சரிங்க. இப்ப இந்த ஓசிடி ப்ராப்ளம் இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியுமா? முடியும், கண்டிப்பா முடியும்.
இது நோய்னு தெரிஞ்சது, அந்த பேரு தெரியுதுன்னா நீங்க ஏற்கனவே ஒரு டாக்டரை பாத்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். பாத்திருக்கீங்கல்ல? இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல அவர் வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாருங்க. அது எந்த நோயா இருந்தாலும் அதன் கால அளவு பொறுத்து தான் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஓசிடி வந்து தீர்க்க முடியாத ஒரு வியாதி எல்லாம் கிடையாது. அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்துல மாத்திரைகள் இல்லாம அது நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சிலருக்கு மருந்துகள் மட்டுமே போதுமானதா இருக்கும். சிலருக்கு மருந்துகளோட சேர்ந்து சில பயிற்சிகள் தேவைப்படும். சிலருக்கு காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸ் தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளவு காலம் இது இருக்கு, அதன் தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கு, அதுல இருந்து நீங்க இதுவரைக்கும் சாப்பிட்ட மருந்தின் விளைவாக எவ்வளவு தூரம் அதெல்லாம் குறைஞ்சிருக்குன்றத பொறுத்துதான் இன்னும் எவ்வளவு காலம் நீங்க சாப்பிடலான்றது இருக்கும். வாழ்க்கை பூரா சாப்பிடுற மாதிரியான விஷயம் அது கிடையாது. தீர்க்க முடியாத நோயும் அது கிடையாது. நீலகண்டன், இப்போ டாக்டர் சொன்ன அட்வைஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், இப்போ ஒரு சிலர் வந்துட்டு தனிமையை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த தனிமையை அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இப்போ அவங்க தனியா இருக்கும்போது அவங்க காதுல ஏதோ யாரோ பேசுற மாதிரி, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கிற எல்லா காதலையும் குரல் கேட்காதுமா. காதுல குரல் கேட்டதுன்னா அது நோய், அது ரொம்ப தீவிரமான மனநோயின்னு அர்த்தம். சோ தனிமையா இருக்கிறதும் தனியா இருக்கும் போது யாரோ எங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கிறதும் வேற வேற விஷயங்கள். ஓகே, so you have to be careful. அது தனியா இருக்கிறதுல தனிமை ஒரு இருக்கிறதால அவன் காதுல குரல் கேட்கல, அது ஒரு நோயினாலதான் அந்த குரல் கேட்கும். இல்ல அது என்ன மாதிரியான ஒரு நோய், அதனால என்ன பாதிப்புகள் வந்து ஏற்படும்? ஓகே, அந்த நோய்க்கு பேர் ஸ்கிசோஃப்ரெனியா, தமிழ்ல அது மனச்சிதைவுன்னு சொல்லலாம். இந்த நோய் வந்து 15 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள ஆண் பெண் இன மத பாகுபாடின்றி பணக்காரன் ஏழை வித்தியாசமின்றி யாரை வேணுமானாலும் தாக்கக்கூடிய ஒரு நோய். இதன் ஆரம்ப அறிகுறிகள் இந்த வயதுக்குள் வரும். வந்துட்டா அதை முதல் 6 மாசத்துல இருந்து நாம கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா பொதுவாக ஒரு 3 வருஷத்துக்குள்ள அது வந்து கிளியர் ஆகும். பொதுவா நம்ம ஊர்ல பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள அவங்க பெட்டர் ஆன உடனே இதை நிறுத்திக்கலாம், நான் நல்லா ஆயிட்டேன்னு விடுவாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி நோய் ஆரம்பிக்கும், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். இந்த நோயின் அறிகுறிகள் வந்து வழக்கம் போல எல்லா மனநோய்க்கும் அடிப்படை அறிகுறி தூக்கமின்மை, கவனக்குறைவு, அப்புறம் தனியா தானே இருக்கும்போது தனக்குள்ள ஒரு வாய் லேசா முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும், யாரோ தன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும், அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து தனக்கு மொத்த உலகமே எதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்கன்ற மாதிரி தோணும். ரோட்ல யாரோ ஏதோ பேசிட்டு போனா கூட என்ன பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். இது தவிரவும் இவங்களுக்கு வந்து படிப்படியா அவங்க வாழ்க்கையில அவங்க சிந்தனையில ஒரு சரிவு இருந்துட்டே இருக்கும். அவங்க ட்ரெஸ் போயிடும், ட்ரெஸ் பண்ற சென்ஸ் போயிடும், மற்றவங்களோட பழகிற தன்மை போயிடும். சில பேருக்கு கோபம் வரும், சில பேருக்கு வந்து ரொம்ப அமைதி இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் சேர்ந்த விஷயம் தான். சோ மனச்சிதைவு நோய் ரொம்ப தீவிரமான நோய். உடம்புலயே கேன்சர் தான் பெரிய விஷயம்னு நம்ம சொல்ற மாதிரி மனசுல வரக்கூடிய பாதிப்புகள்ல ஸ்கிசோஃப்ரெனியான்ற மனச்சிதைவு நோய் தான் ரொம்ப சீரியஸ் ஆனது. ஆரம்பத்திலேயே நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும். ஆனா எடுத்த உடனே நான் கோயிலுக்கு போறேன், ஜோசியம் பாக்குறேன், பூஜாரி கிட்ட போறேன், தாயத்து கட்டிக்கிறேன், இந்த மாதிரி வெட்டி வேலையில நீங்க ஈடுபட்டீங்கன்னா கால விரயமாறதோட மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்டோட டியூரேஷனும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இப்போ அடுத்ததா திருச்சியில இருந்து காதர் நம்ம இணைப்புல இருக்காங்க. காதர், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? என்னன்னா என்னோட பொண்ணு வந்து பி பண்ணிட்டு இருக்கா. சரிங்க. ஹலோ, அவ வந்து நல்லா படிக்கிற பொண்ணு. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க காதர். பி பண்ணிட்டு இருக்கு. அவ வந்து அங்க வந்து நல்லா படிக்கிற பொண்ணு. அதுல நல்ல வேற யாராவது நல்ல மார்க் எடுத்துட்டு ரேங்க் எடுத்துட்டாங்க அப்படின்னு இருந்தா அது உடனே வந்து இங்க அதோட அங்க டீச்சர்ஸ் ஏதாவது இந்த மாதிரி நீ படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், உன்னை விட அந்த பொண்ணு ஜாஸ்தியா மார்க் எடுத்துருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு வந்து இங்க வீட்டுல வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அதை நினைச்சுக்கிட்டே ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் வெளியே காமிச்சுக்கிற முடியாம அதே வீட்லயே வந்துட்டு பேரண்ட்ஸ் மதர் தொடர்ந்து அழுதுகிட்டே இதே மாதிரி இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கு. அது நார்மலா ஒரு நெக்ஸ்ட் டே அது மாதிரி கிளாஸுக்கு அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நார்மல் இருக்கு. இது அதான் இந்த பிரச்சனையால. ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்? டெய்லி இந்த மாதிரி இருக்கு. இல்ல பட் அக்கேஷனா இந்த மாதிரி வருது. நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு மார்க் வந்து சரியா வாங்கல, மத்த பொண்ணு அதை விட ஜாஸ்தி வாங்கிட்டான்னா ஒரு போட்டி மனப்பான்மையில ஒரு பொறாமையில இந்த மாதிரி ஒரு துக்கம் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துது, அவ்வளவுதான். பட் இது தொடர்ந்து தினம் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி ஆகுது. எல்லா விஷயத்துக்கும் நான் போற பஸ் எனக்கு முன்னாடி அவன் பஸ்ல ஏறிட்டான், அந்த மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துக்கும் இப்படி ஆச்சுன்னா அப்ப அதை வந்து நீங்க கவனிக்கலாம்.
இந்த மார்க் விஷயத்துல படிப்பு விஷயத்துல மட்டும் இருக்குன்னா அது சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு பழக்கத்துல ஈடுபட்டிருக்கும். ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், காலேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறதால அது கொஞ்சம் மிஸ் ஆகும்போது அந்த வருத்தம் வரும். அண்ட் அன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு மறுநாள் இயல்பு வாழ்க்கைக்கு அந்த பொண்ணு திரும்பிடுச்சுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. தொடர்ந்து அந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு வாரம் அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுவோம். இப்போதைக்கு நீங்க ஆறுதல் சொல்றது போதுமானதா இல்லை. இது தேவையே இல்லம்மா, படிப்பே உனக்கு தேவையில்லை, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஃபெயில் ஆனா கூட பரவாயில்லன்றத திரும்ப திரும்ப நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். நீங்களும் இப்போ எடுத்த உடனே என் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சொன்னதுக்காகவே ஐயோ நம்ம இன்னும் நல்லா படிக்கணுமேன்ற ஃபீலிங் தான் அந்த குழந்தைக்கு அதிகமா வரும். ஸோ நீங்களும் உங்க எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு எதிர்பார்த்தா எனக்கு இல்லம்மா நீ கவலைப்படாம ஃப்ரீயா படி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணுங்க. கண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் இமை முடி கூட கண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா உறுத்ததான் செய்யும். அதே போலதான் மனசு. அளவுக்கு அதிகமான உணர்வுகள் ஆட்கொள்ள ஆரம்பிச்சுட்டா மனசுல பாரமும் குழப்பமும் அதிகமாயிரும். உணர்வுகளை மனசுக்கு ஏத்த மாதிரி கட்டுக்குள்ள வைக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443063294 0443427777. இப்போ அடுத்ததா சேலம்ல இருந்து மோகனா நம்ம இணைப்புல இருக்காங்க. மோகனா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு இரவு நேரங்கள்ல கனவு கண்டினியூஸா வருது. மார்னிங் வரைக்கும் அந்த கனவு இருக்கு. அது டெய்லியே இருக்கு. ஒரு 1 இயரா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ஃபேமிலில சில ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவுகள் டெய்லி வந்துகிட்டே இருக்கு சார். சரிம்மா, என்ன காரணத்துக்காக வருதுன்னு தெரியுது இல்லம்மா. முதல்ல அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணணும் இல்லையா? ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணா இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னோட காலேஜ் டேல இருக்கிற கனவுகள் தான் வருது சார். கரெக்ட்மா. காலேஜ் டேஸ் எல்லாருக்குமே வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள். வாழ்க்கையில இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றதால இந்த சிக்கல்கள்லாம் சுத்தி நம்ம நிஜமாவே இருக்கும்போது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு நம்ம பழைய நினைவுகள் சந்தோஷமான விஷயங்களை தானே நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதுதான் அப்படியே ஒரு கனவா நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கற மாதிரியான விஷயமா இருக்கும். அண்ட் தூக்கம் சரியா இருக்கா இல்லையா? தூக்கம் இருக்கா இல்லையா? தூக்கம் இல்லைங்க சார், சரியான தூக்கம் இல்ல எனக்கு. மார்னிங் டைம்ல மார்னிங் எழுந்த உடனே நான் ஒரு 10 o'clock போல தூங்கி பார்ப்பேன். அப்பவும் எனக்கு கனவாவே இருக்கும் சார். ஓகேமா, என்ன வயசு இப்போ? இப்ப எனக்கு 33 ஆகுதுங்க சார். ஓகேமா, மீதி உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாத்துருமா. ஏன்னா சம்டைம்ஸ் வெறும் கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தா கூட நிறைய கனவுகள் வர மாதிரி தூக்கம் சரியில்லாம அமைஞ்சிரும். முக்கியமா வீட்டுல பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது. அந்த பிரச்சனைகளை முதல்ல சரி பண்ணாவே தூக்கம் சரியாயிடும். தூக்கம் ஆழமான தூக்கம் வந்தாவே மனசு அமைதியா இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த அமைதி வெளியில இருக்கிற பிரச்சனைகளால கெடுதுன்னா அதை முதல்ல நாம சரி பண்ணணும். மற்றபடி வெறும் தூங்குறதுக்கான மருந்து மட்டும் சாப்பிட்டு இதை சரி பண்ண முடியும்னு நினைக்க வேண்டாம். மோகனா, டாக்டர் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அடுத்ததா தேனியில இருந்து சந்திரபாண்டி இருக்காரு. சந்திரபாண்டி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் சார், நான் தீபா சந்திரபாண்டி பேசுறேன். சரிம்மா. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேரும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க. பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, எல்லா விஷயத்திலயும் அது ஆக்டிவா நல்லா இருக்கு. ஆனா என் பையன் ஸ்கூல் சம்பந்தமான விஷயம், படிப்பு சம்பந்தமான விஷயம் எதுலயுமே இன்வால்வே ஆக மாட்டான். என்ன வயசு குழந்தைங்க? என்னங்க சார்? என்ன வயசுமா குழந்தைங்க 2 பேருக்கும்? பாப்பா ஸ்டாண்டர்ட் படிக்குது, தம்பி 4th படிக்கிறாரு. 4thல அவன் சரியா படிக்கலையாமா? படிக்கிறாருங்க சார், ஆனா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு விஷயத்து குழந்தை தானம்மா 4th படிக்கிறதா? பெரிய பையன் இல்லையம்மா, சின்ன பையன் தானம்மா. 8 வயசா 9 வயசா? ஆமாங்க சார், 9 வயசு ஆகுது. சரி, என்ன எதிர்பார்க்கறமா அந்த குழந்தைகிட்ட? அவன் இப்ப ஸ்கூல்ல நோட் சப்மிட் பண்ணா கூட அது என்னோட நோட்டு, நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். எதையுமே என்னோடதான், எனக்கு என்னன்ற மாதிரி இருக்கான். பேசிக்கா சில குழந்தைங்க இந்த மாதிரி தான் ஆரம்பத்துல ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வச்சு, இத பாருமா நீ படிச்சாக்கா உனக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும்,
அப்படின்ற மாதிரி வெறும் வாயில சொல்லாம, அவன் இன்னைக்கு நல்லா படிச்சிட்டியே, ஓகே கம் நம்ம வெளில போய் வில் ஹாவ் அ கேக், அந்த மாதிரி குட்டி குட்டியா அவனை என்கரேஜ் பண்ணாதான் அது நடக்கும். அதை விட்டுட்டு நீ படிக்கலன்னு திட்டுறதோ, அவ பார் ஒழுங்கா இருக்கா நீ ஒழுங்கா இல்லையேன்னு திரும்ப திரும்ப சொல்றதோ உதவே உதவாது. தவிரவும் அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடணும். ஒருவேளை அந்த குழந்தைக்கு மைல்டு ஃபார்ம் ஆஃப் ஃபிட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அந்த குழந்தைக்கு மற்ற பசங்களோட ஒத்து வராம போகுதான்னு பார்க்கணும். அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர்ஸோட சரியா ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கலாம் சில குழந்தைங்களுக்கு. இதெல்லாமும் பார்த்துட்டு சரி பண்ண முடிஞ்சாக்கா பண்ணுங்க. ஏன்னா வெறும் இப்ப சொல்றத மட்டும் வச்சு ஒரு 9 வயசு குழந்தை பெருசா படிப்புல ஆர்வம் காட்டலன்றது எடுத்துக்க முடியாதுமா. அப்படியே கொஞ்சம் நீங்க தான் அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்றது வெறும் வாயில இல்ல, செயல்ல. இப்ப அடுத்ததா கோவையில இருந்து யமுனா இருக்காங்க. யமுனா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, நான் யமுனா பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜே 2 இயர்ஸ் ஆகுது. லவ் மேரேஜ் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. இப்போ 1 இயர் ஆச்சு குழந்தைக்கு கொஞ்சம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கு. சோ எனக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. சரி, அந்த லைஃப் தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இல்ல, மேரேஜ் லைஃப் அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது பண்ணா குழந்தைக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சில இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேறாரு. சோ இதுக்கு தனியா கவுன்சிலிங் இருக்கும். சம்டைம்ஸ் நான் தனியா உட்காந்து அழுதுட்டே தான் இருக்கேன். ஏதாவது ஏன் இப்படி இருக்கு, ஏன் நம்மளுக்கு மட்டும்தான் இப்படியா நினைச்சாலும் ரொம்ப அழுகுறோம், ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸ்கின் ப்ராப்ளம், எபிடர்மஸ் புல்லர்ஸ்ன்ற ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். அதுக்கு ஆக்சுவலா கியூர் ஆயிருங்கிறாங்க. பட் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். லைக் ஒரு புல்ல சாட்டா ஃபீல் ஆகுது ஸ்கின். சோ ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப ஓரளவுக்கு 50% பரவாயில்ல. பட் இருந்தாலும் அவன் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது. எந்த குழந்தை கஷ்டப்பட்டாலும் நமக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் சொந்த குழந்தை கஷ்டப்படுதுன்னா இன்னும் அதிகமா தான் இருக்கும். பட் இதையும் உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் பிரச்சனையும் மிக்ஸ் பண்ணி ஏமா சொல்ற? எனக்கு புரியல. அதான் இல்ல, நார்மலா நான் ஏதாவது பண்ணா அவர் உடனே ஏதாவது சொல்றாரு. பாருமா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றது அம்மாக்கு மட்டும்தான் வருத்தமா இருக்குமா என்ன? அப்பாக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க வருத்தத்தை ஒவ்வொரு விதமா தான் வெளிப்படுத்துவாங்க. மிஸ்டேக் என் மேலதான் இருக்கு. சின்ன ஒரு விஷயம் அவர் எது சொன்னாலும் நான் உடனே கோவப்பட்டு அவரையும் கஷ்டப்படுத்தி அவரை ரொம்ப இரிட்டேட் பண்றேன். இல்ல இதுக்கு தனியா நான் ஏதாவது கவுன்சிலிங் போகணுமா? கோயம்புத்தூராமா? ஆமா சார். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே நல்ல சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் இருக்காங்கம்மா, போய் பார்க்கலாமே. சும்மா ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் a chat. முதல்ல மருந்து கொடுக்குற அளவு இருக்கும்னு எனக்கு தோணல. பேசிக்கா இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு கோ அண்ட் செக் இட் அவுட். அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யமுனா, டாக்டர் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அடுத்ததா கோவையில இருந்து ஜெபஸ்டின் நம்ம இணைப்புல இருக்காரு. ஜெபஸ்டின், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? குட் ஈவினிங் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலா எனக்கு என்ன பிரச்சனைனா, எது எடுத்தாலும் பயமா இருக்கு. பயம்னா நான் எதை மீன் பண்றேன்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கை உடைச்சல் மாதிரி வந்தது. கை உடைச்சல் வந்துச்சுன்னா எனக்கு ஹார்ட்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு ஒரு பயம். அப்புறம் ஆக்சுவலா ஒரு செக்அப்ல சொன்னாங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ் வரல சொல்லி. எனக்கு ஏஜ் 30 ஆச்சு. அப்ப நான் கண்ட்ரோல்ல சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் லோவா ஒரு 44 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. அப்ப டாக்டர் எனக்கு ஒருவேளை நான் நெட்ல படிச்சுட்டு பிரெயினுக்கு ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கும் அந்த மாதிரி சொல்லி படிச்சு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டவுன் ஆனதாகும். இப்ப என்ன பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. சோ எனக்கு சின்ன கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே எனக்கு வயிறு வலி தொடங்கி பிபி அது இதுன்னு எனக்கு பயம் வந்துகிட்டே இருக்கு டாக்டர். ஆனா இது வரைக்கும் இந்த 5 வருஷம் எனக்கு எந்த ஒரு டாக்டர் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படித்தான் சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த பயத்தை விட்டு வெளியே வர முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்னு தெரியல டாக்டர். இப்ப இந்த மாதிரி இல்லாத ஒரு நோயை நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிச்சாவே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு ஆங்ஸைட்டி வரும். இந்த ஆங்ஸைட்டியோட சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, தலையில இருந்து கால் வரைக்கும் எடுத்துங்க. நெத்தியில வேர்க்கும், கண்கள் அப்படி கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த நேரம் எதையும் போக்கஸ் பண்ண முடியாம இருக்கும். மூச்சு கொஞ்சம் அதிகமா இறக்க ஆரம்பிக்கும். உதடுகள்லாம் காஞ்சு போன மாதிரி இருக்கும். தொண்டையில அப்படியே ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கும். முழுங்குறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நெஞ்சு எரிச்சல் இருக்கும். படபடப்பு இருக்கும். வயிறு கலக்கிற மாதிரி இருக்கும். யூரின் வர மாதிரி இருக்கும். கை கால்கள்ல லேசா ஒரு நடுக்கம் இருக்கும். இத்தனையும் ஒன்னா சேர்ந்தும் வரலாம், இல்ல 1-2 இருக்கலாம். இது ஆங்ஸைட்டின்னு பேரு. இந்த ஆங்ஸைட்டி இருந்தாவே உள்ளுக்குள்ள எப்ப உடம்புல சில விஷயம் மனசு பாதிக்கிற மாதிரி மனசுல சில பாதிப்பு இருக்கும் போது உடம்புலயே அதன் வெளிப்பாடுகள் வரும். இதை பொறுத்த வரைக்கும்
அமிலம் அதிகமா சுரக்கிறதால அசிடிட்டி அதிகமா ஆகும். அசிடிட்டி ஆகும்போது ஒரு பர்னிங் சென்சேஷன் வரும். அதுவே வந்து ஒரு படபடப்பை உருவாக்கும். சோ அந்த படபடப்பை வந்த உடனே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பயத்துல ஐயோ எனக்கு படபடன்னு இருக்கேன், ஹார்ட் அட்டாக்கோ அப்படின்னு நீங்க பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். சோ பேசிக்கா இந்த மாதிரி விஷயங்கள்ல முதல்ல உங்க வயிறை வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. அசிடிட்டி வராம பாத்துக்கோங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு அந்த படபடப்பு வரதுக்கான வாய்ப்புகள் குறையும். ரெண்டாவது, தேவையில்லாம நெட்ல பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நோயின்னு டயக்னோஸ் பண்ற கதையெல்லாம் விட்டுருங்க. 7 வருஷம் படிச்சு முடிக்கிறவனே சரியா டயக்னோஸ் பண்றது இல்ல. நீங்க எதுக்கு 7 நிமிஷத்துல நெட்ல பார்த்து டயக்னோஸ் பண்றீங்க? அந்த தப்பான பழக்கம் அது பண்ணாதீங்க. இப்ப அடுத்ததா தேனியில இருந்து ஆனந்தி நம்ம இணைப்புல இருக்காங்க. ஆனந்தி, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கங்க சார். சொல்லுமா. நான் கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சுங்க சார். எனக்கு 2 பசங்க இருக்குங்க. ஆனா வந்து கல்யாண லைஃப் வந்து எதிர்பார்த்த மாதிரி அமையலாம். நான் இருந்தாலும் வந்து அதை ஏத்துக்கிட்டு வாழ்றேன். இருந்தாலும் கணவர் நல்லா படிச்சவர் தான். ஆனா அடிக்கிறதாரு எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன். உறவுகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. மனசுல நமக்கு தோன்றதுல வந்து அதை வந்து வாங்கி அதை செய்யறது இல்லை. இப்ப இது என்னோட போகுது அப்படின்னு முடிச்சுட்டாலும் அடுத்து வந்து பசங்க வந்து அடுத்து 10வது படிக்கிறான், 8வது படிக்கிறான். பிள்ளை மேலே போய் அது திணிக்கிறாங்க. இது வந்து நாளைக்கு வளர வளர வந்து பிள்ளை மேல வரும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. ஓகேமா, குழந்தைங்களை எந்த விதத்துல பாதிக்குது? இப்ப என்ன இது பண்ற மாதிரி பிள்ளைகளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அதோட எதிர்பார்ப்புல அதோட தேவையில்லை. புரிஞ்சுக்காம என்ன பண்றாருமா? இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து புரிஞ்சுக்காம வார்த்தை சட்டுன்னு பேச, ரோட்ல பாதையில அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளும் பேசுறதுனால வந்து தாங்க முடியல. சரி, அப்ப ஒரு நாள் அதே என்கிட்ட வந்து மனசை பகிர்ந்துக்குது. என்னோடது வந்து நான் பிள்ளைகிட்ட பகிர்ந்துக்கிறேன். எங்கேயும் வந்து உறவுகளோட இது தப்பான விஷயம். குழந்தைங்க உங்ககிட்ட வந்து அம்மா என்னை விட பெரியவங்க, என்கிட்ட அன்பா இருக்காங்க, நம்ம பிரச்சனையை போய் சொல்லலாம், அவங்க கிட்ட சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதுக்காக வந்து சொல்றாங்க. அது வந்து நியாயம். உன்னோட மனசு பிரச்சனைகளை அந்த குழந்தைங்கிட்ட சொல்லி அதுங்களுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா டென்ஷன் உருவாக்குறது தப்பான விஷயம். அண்ட் உன் ஹஸ்பண்ட் வந்து தேவையில்லாம கோச்சுக்கிறாரு, குழந்தைங்க கிட்ட சிறுசிறுன்னு இருக்காரு, அந்த மாதிரி ரொம்ப திணிக்கிறாரு, நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருக்காருன்னா அவர்கள் வந்து சரியாக்குறதுக்கு ஒரு வழி என்னன்னு நீங்க பாக்கணும். உங்க சொந்தக்காரங்களே யாராவது ஒருத்தர் சொன்னாக்கா அவர் கேட்பாருன்னா அந்த ஆளை வச்சு நீங்க பேசலாம். இல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சு பேசலாம். ஆர் கேஷுவலா எங்கேயாவது நீங்க வெளியில போகும்போதோ, ஒரு கோயில் போகும்போதோ, ஒரு ஹோட்டல் போகும்போதோ, அந்த டைம்ல ஒரு பொது இடத்துல இந்த பசங்களா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களாமே கேஷுவலா அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு அந்த டாபிக்கே நீங்க பேசி முடிக்கலாம். இதை விட்டுட்டு உங்க மனசு கஷ்டத்துல நீங்க குழந்தைங்கிட்ட பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு தான் அனாவசியமா ஸ்ட்ரெஸ் நீங்க அதிகம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த பழக்கத்தை இன்னில இருந்து விட்டுருங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எதிர்பாருங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சா அதை முழுமையா பயன்படுத்திங்க. அழாம கோவப்படாம இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்க அழுதாலோ கோவப்பட்டாலோ இந்த அழுத மேலையும் கோவம் மேலையும் தான் அவருக்கு கவனம் இருக்குமே தவிர நீங்க சொல்ற விஷயத்த கவனிக்க மாட்டார். அழாம கோவப்படாம பேச முடியும்ன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்ப தெளிவா பேசுங்க. வெளியே இருந்து மத்தவங்களுடைய பிரச்சனைய ஒரு நிகழ்வா பார்க்கும் நமக்கு அத ஒரு அனுபவமா பாக்குற பக்குவம் வந்தா வாழ்க்கையில பல பிரச்சனைகளை வராமலேயே தவிர்க்கலாம். உலக நடப்பிலிருந்து ஆழமான அனுபவங்களை பெற மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443632994 0443427777. இப்போ கடலூர்ல இருந்து பாலு நம்ம இணைப்புல இருக்காங்க. பாலு, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு பயங்கர பொறாமை சார். யார பார்த்தாலும் பொறாமையா இருக்கு. அதே மாதிரி இது வந்து என்னோட லைஃப்ல பயங்கர மிசரபிளான பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன் சார். இந்த பொறாமைனால என்னோட சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன ரொம்ப இக்னோர் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் சார். இக்னோர் பண்றாங்களா? பண்ற மாதிரி ஃபீலிங் இருக்கா? நிஜமா இக்னோர் பண்றாங்க தான் சார். கண்டிப்பா பண்றாங்க. கரெக்ட்மா. இக்னோர் பண்ற மாதிரி நீ என்ன நடந்துக்கிட்டேன்னு யோசிச்சு பாருப்பா. இப்ப அதான் சார் பொறாமனால ஏதோ பேசுறேன் சார். பொறாமன்றது உள்ள இருக்கிறது, வெளியில என்ன வருது? அது வார்த்தையா வருது சார். அவங்கள இன்ஜூர் பண்ற மாதிரியே பேசுறேன் சார் நான். எனக்கு ஓகே, அதான் தப்புன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? அதை சரி பண்ணிக்க வேண்டியது. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கணுமா சார்? ட்ரீட்மெண்ட் இதுக்கெல்லாம் தேவையில்லை. பொறாமைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. பொறாமை வந்து தேவையில்லாத ஒரு குணம். அது நாம அனாவசியமா வளர்த்து வச்சுக்கிறது. பேசிக்கா பொறாமை யாருக்கு வரும்? பொறாமை வேற, வைத்தறிச்சல் வேறன்றத முதல்ல ஞாபகம் வச்சுங்க. பொறாமைன்ற வார்த்தை வந்து இப்ப நான் இருக்கேன்,
என் கூட இன்னொரு டாக்டர் இருக்கான், ஐயோ அவன் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறானே, எனக்கு காசே வரலையேன்னா அது பொறாமை. ஏன்னா பேசிக்கா நானும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கு. ஆனா நான் இப்படி உட்காந்துருக்கேன், திடீர்னு ரஜினிகாந்த் அவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வைத்தறிச்சல். ஏன்னா எனக்கு சம்பந்தமே இல்லாம விஷயத்துல யாரோ நல்லா இருக்காங்களே அப்படின்றது தாங்க முடியலன்னா அது பேர் வைத்தறிச்சல். இதான் ஜெலசிக்கும் என்விக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்களுக்கு இருக்கிறது பொறாமையா வைத்தறிச்சலான்னு பாருங்க. வைத்தறிச்சல்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம யார் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பொறுக்கலன்னா அது வைத்தறிச்சல். அது உங்க குணம், அது வந்து உங்க வாழ்க்கையை கண்டிப்பா அழிக்கும். பொறாமைன்றது எனக்கும் இதே படிச்சிருக்கேன், இதே வாய்ப்பு இருக்கு, ஆனா அவன் நல்லா இருக்கான், அவன் முன்னுக்கு வரான், நான் முன்னுக்கு வர முடியலன்னா நாம முன்னுக்கு வராம இருக்கிறதுக்கு சில தடைகள் இருக்கு. அந்த தடைகள் நாம் உருவாக்கி வைத்திருக்கிற தடைகளா இல்ல நிஜமாவே இருக்கிற தடைகளான்னு பாருங்க. அதை ஒண்ணுன்னா நீங்க களையும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் வெற்றிகள் படிப்படியா வரும். சோ பொறாமை இன்னவே உங்களுக்கு வந்து உதவும். ஆமா அவன் நல்லா இருக்கான், இதனால நல்லா இருக்கான், நான் நல்லா இல்ல, இதுகளால நான் நல்லா இல்ல, இதெல்லாம் சரி பண்ணணும், இப்படிதான் இதை அப்ரோச் பண்ணணும். இப்ப அடுத்ததா கோவையில இருந்து கோபாலகிருஷ்ணன் நம்ம இணைப்புல இருக்காங்க. கோபாலகிருஷ்ணன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், என்னுடைய பையன் வந்து இங்க வேலைக்கு போனா கூட ஒரு 8 மாசம் பொறுத்து வந்துட்டாரு. கேட்டா சைக்கோபினியான்னு சொல்றாங்க மேடம். சைக்கோபினியான்னு சொன்னாங்களா? ஆமாங்க ஆமாங்க சார். எத்தனை வருஷமா இருக்கு அந்த நோய்? நிமான்ஸ்ல போயிட்டு கேட்டு வந்தேங்க சார். எத்தனை வருஷமா இருக்கு? இப்போ ஒரு 7 வருஷமா இருக்குங்க சார். சரி, 7 வருஷமா. ஆமாங்க. ஸ்கிசோஃப்ரினியான்ற நோய் தான் மனச்சிதைவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. 7 வருஷமா அந்த நோய் இருந்தா பொதுவாக அவங்க வந்து அந்த நோயின் தாக்கத்துல இருந்து வெளிவரத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால சரியா வேலை செய்ய முடியாது. கவனம் சரியா இருக்காதுன்றது மட்டும் இல்ல, மற்றவங்களோட பழகிறதுலயும் பல சிக்கல்கள் அவங்களுக்கு உருவாகும். சோ அந்த நோயின் தாக்கத்துல இருந்து அவங்க முழுசா வெளியில வந்த பிறகுதான் அவங்களால ஒரு வேலையில நிரந்தரமா செட்டில் ஆக முடியும். பொதுவா 7 வருஷத்துக்குள்ள அந்த நோய் வந்து கட்டுக்குள்ள அடங்கி இருக்கணும். நீங்க ஆரம்பத்திலேயே ட்ரீட் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்குள்ள சரியா இருக்கும். சில காரணங்களுக்காக தாமதமாய் விட்டு விட்டு ட்ரீட் பண்ணிருந்தீங்கன்னா அது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்டா இருக்கிற மருந்துகள் நிறைய நல்ல விதத்துல இதை அணுகிறதுக்கு உதவுது. அந்த மருந்துகள் மூலம் அவங்களுக்கு வந்து நாள் பூரா ஒரு மயக்க நிலைமை இருக்காது, அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், சோஷியலா எல்லாரோடும் பழக முடியும், அவங்களோட வேலை திறன் மூளை திறன் எதுவுமே பாதிக்கப்படாத அளவுக்கான மருந்துகளும் இருக்கு. இதையும் வச்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு சில விஷயங்கள் நமக்கு செய்ய வேண்டியிருக்கும். அது வந்து இண்டிவிஜுவலா நம்ம செய்ய வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் பொதுவா ஒரு சப்போர்ட் குரூப் நம்ம உருவாக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுட்டு இப்ப அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டான், அவன் எப்படி ஒரு ரிசப்ஷன் வேலைக்கு போவான்னு நினைக்காம எந்த வேலையா இருந்தாலும் அவன் செய்ய ஆரம்பிச்சான்னா அதுதான் அவனுக்கு உதவும். அவனை எடுத்த உடனே நீ பிஇ முடிச்சுட்டு நீ இன்ஜினியரா தான் போகணும் அப்படின்னா அவனால அங்க போய் சரியா செய்ய முடியாது இந்த நோயின் தாக்கத்தினால. சோ ஆரம்பத்துல ஏதோ ஒரு வேலைக்கு போகட்டும், அப்புறம் முதல் பார்ட் டைம் போகட்டும், அப்புறம் அது ஃபுல் டைம் ஆகட்டும், அப்புறம் அவனுக்கு ஏற்ற வேலை கிடைக்கட்டும். இப்படி படிப்படியா அணுகுனாதான் இதுல இருந்து இந்த பையனுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். கோபாலகிருஷ்ணன், இப்ப டாக்டர் சொன்ன அட்வைஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்துடலாம். டாக்டர், இப்போ அப்பா அம்மாக்கு வந்து மனநோய் இருந்தது அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? சில நோய்கள்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா? தீவிரமான மனநோய்கள் பொதுவா அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வலிப்பு நோயும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில ரொம்ப நெருக்கத்துல மேரேஜ் படிக்கிறாங்க, ரொம்ப நெருங்கின சொந்தத்துல, அதுல வந்து மூளை வளர்ச்சி குறைஞ்சு சில குழந்தைங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். நமக்கு பாக்குற திறன் இருக்கிற வரைக்கும் தான் வண்ணங்களுக்கு மரியாதை, கேட்கும் திறன் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்துல இருக்கும் சத்தத்துக்கு மரியாதை. அதே மாதிரிதான் மத்தவங்களுடைய நம்ம உணர்வுகளை பகிர்ந்துக்கிற வரைக்கும் தான் நம்ம உணர்வுகளுக்கு மரியாதை. மனதில் புதைந்திருக்கும் உணர்வுகளை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் ஹேமா ராகேஷ்.